ஹாய் வியூவர்ஸ் எல்லோருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி எதை பற்றின வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாகவே நம்ம எல்லாருமே சிறுக சேமித்து நம்ம வந்து சீட்டு போட்டுட்ருப்போம். ஸோ அப்படிப்பட்ட சீட்டு வந்து எந்த மாதிரி விஷயங்களை நம்ம கவனித்து நம்ம வந்து சீட்டு போடுறதையும் நம்ம ரொம்ப ப்ராஃபிட்டபுளாக நம்ம வந்து பார்த்துக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் முழுமையாக நான் சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கிங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தான் எனக்கு ஜூலை மந்தில் லாஸ்ட்டாக ஒரு சீட்டு நான் போட்டு முடிச்சிருந்தேன். அதுக்கு வந்து ஒரு அரை பவுன் ஆகிற அளவுக்கு நான் வந்து ஒரு ரோப் செயினுக்கு வந்து $1 வாங்கியிருந்தேன். அது நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணுறவங்க பார்த்துருந்துருப்பீங்க. வேணுங்கிறவங்க கூட தேவைப்படுனா கண்டிப்பாக இந்த வீடியோவோட லிங்க்கில் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இயருக்கு நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக சீட்டு போடலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சேங்க. பொதுவாக பார்த்தீங்கன்னா நான் மங்களன் மங்கலில் போடுவேன். எதுக்காக அங்கே போடுறேன்னு பார்த்தீங்கன்னா 15 மாத ஸ்கீம் தான். ஆனால் என்னென்னா நம்ம வந்து சீட்டு கட்டி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேஸ்டேஜ் ஃபுல்லாகவே நம்மளுக்கு வந்து அவங்க வந்து கடை நிர்வாகம் ஏற்றுக்கும். அது மட்டும் இல்லாமல் ஜிஎஸ்டியும் வந்து கடையே வந்து ஏற்றுப்பாங்க. நம்ம ஜிஎஸ்டி வந்து பே பண்ண வேண்டியது இருக்காது மேற்கொண்டு. அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம 5000 ரூபாய்க்கு சீட்டு போடுறோம் அப்படின்னா 2500 வந்து போனஸ் அமௌண்ட்டாக கொடுப்பாங்க. நீங்கள் அதை போனஸ் அமௌண்ட்டாகவும் நீங்கள் வாங்கி நீங்கள் வந்து நகை வாங்குறப்போ சேர்த்து வாங்கிக்கலாம். அப்படி இல்லைனா கூட நீங்கள் 2500 ரூபாய்க்கு மதிப்புள்ள பொருட்கள் கிஃப்ட் எல்லாம் கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு தேவைப்படுதுன்னா வீட்டுக்கு தேவைப்பட்ட பொருட்கள் கூட வாங்கிக்கலாம். ஆனால் நான் வந்து பொதுவாக வந்து பொருட்கள் வாங்க மாட்டேன். பொருள் வந்து எப்போ வேணால் நம்ம வாங்கிக்கலாம். அதனால் பார்த்தீங்கன்னா நான் வந்து மேக்ஸிமம் வந்து கோல்டாகவே வந்து வாங்கிக்க தான் நான் ட்ரை பண்ணுவேங்க. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் 15 மாதம் ஸ்கீமாக இருக்குது. ஸோ எனக்கு வந்து நெக்ஸ்ட் இயர் இதே போல் மறுபடியும் வந்து இந்த ஜூலை மாதத்தில் எடுக்கலான்னு ஒரு பிளானு. அதனால் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து குறுகிய காலம், அதாவது 12 மாதத்துக்கிட்ட தான் இருக்குது. அப்படிங்கிறதுனால இந்த 11 மாத ஸ்கீமில் போடுவோம் அப்படின்னு சொல்லி யோசிச்சிருக்கேங்க. அதனால தான் வந்து நான் இப்போ வந்து எந்தெந்த கடையில் போடலாம், எந்த கடையில் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு மாதமாகவே நான் வந்து அனலைஸ் பண்ணிகிட்டே இருந்தேன். ஸோ அதில் வந்து எதெல்லாம் நம்மளுக்கு வந்து நல்ல பெனிஃபிட்டாக இருக்குது அப்படிங்கிறத உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேங்க. அது மட்டும் இல்லாமல் நான் எதில் போட போகிறேன் அப்படிங்கிறதையும் நான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேங்க. அது மட்டும் இல்லைங்க, இப்போ நீங்கள் வந்து கோல்டு வந்து மெயினாக வந்து நீங்கள் ஒரு பெரிய பொருளாக வாங்குறீங்க, ஒரு ஹாரம் வாங்குறீங்க, ஒரு நெக்லஸ் வாங்குறீங்க, இல்லை பொதுவாக ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேங்க. நீங்கள் ஒரு பொதுவாக ஒரு 5000 ரூபாய்க்கு சீட்டு போடுறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா 11 மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 55,000 ரூபாய்க்கிட்ட கட்டுவீங்க. அதாவது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு சவரன் கிட்ட. ஸோ அந்த ஒரு சவரனுக்கும் நம்ம ஜிஎஸ்டி பே பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக குறுகிய காசை வச்சு நம்ம சீட்டு போட்டு நம்ம நகை வாங்கலான்னு நம்ம பிளான் பண்ணியிருந்திருப்போம். அப்படி இருக்கிறப்போ ஸோ வந்து இப்போ இருக்கிறதுல ஜிஎஸ்டி வந்து 3% நீங்கள் எடுத்தீங்கன்னா கூட ஒரு சவரன் வாங்குறதுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து 1500 ரூபாய் கிட்ட வந்து நீங்கள் வந்து ஜிஎஸ்டி மட்டும் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ வந்து இது வந்து நம்மளுக்கு இந்த 1500 ரூபாய் இருந்ததுன்னா நம்ம இன்னொரு மில்லிகிராம், அதாவது 200 மில்லிகிராம் சேர்ந்தே வாங்க முடியும் இல்லைங்களா? எதுக்காக சொல்ல வரேன்னா, ஸோ பொதுவாகவே எல்லா கடையிலையும் வந்து வேஸ்டேஜ் வந்து கொடுக்குறாங்க ஃப்ரீயாக சீட்டு போடுறப்போ. ஆனால் வந்து ஜிஎஸ்டி நாம தான் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் இப்போ மங்களன் மங்கள், அதே போல் சென்னையில் இருக்கக்கூடிய என்எஸ்கே, அது மாதிரி சில கடைகள்லாம் பார்த்திங்கன்னா ஜிஎஸ்டியும் வந்து நம்ம சீட்டு போடுறப்போ கடை நிர்வாகமே வந்து பே பண்ணுறாங்க. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் அதாவது குறைஞ்ச அமௌண்ட் இப்போ 1000 ரூபாய் 2000 ரூபாய்க்கு நீங்கள் போடுற மாதிரி இருந்தால் நீங்கள் ஜிஎஸ்டி நீங்கள் வந்து பே பண்ணுற மாதிரி இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு நீங்கள் வேறு ஏதாவது கடையில் கூட போட்டுக்கலாம். ஆனால் என்னுடைய என்ன ஒப்பீனியன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பெரிய பொருள் ஒரு பவுனுக்கு மேலே வாங்குறீங்க, 2 பவுனுக்கு மேலே வாங்குறீங்க, ஒரு ஹாரமாக வாங்குறீங்க, இல்லை ஒரு பேங்கிளாக வாங்குறீங்க அப்படின்னா ஜிஎஸ்டியும் சேர்த்து எந்த கடை வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்து போட்டிங்கன்னா கண்டிப்பாக அதுவும் உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இது என்னுடைய அனுபவத்தில் நான் பார்த்தது. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 3 பவுனுக்கு நம்ம வளையல் வாங்குறதா டார்கெட் பண்ணி நான் வந்து ஒரு சீட்டு போட்டுட்ருக்கோன்னு வச்சுக்கோங்க. அப்போ அந்த 3 பவுனுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5000 ரூபா கிட்ட ஜிஎஸ்டி மட்டும் நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம போட்ட அமௌண்ட்டுக்கு வேஸ்டேஜ் கடை வந்து நிர்வாகம் ஏற்றுக்கும், நம்ம வந்து பே பண்ணிடுவோம். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி நம்ம தான் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சரி ஓகே நம்ம தான் ஃபுல்லாக பே பண்ணி முடிச்சிட்டோம்ல, நம்ம போய் நகை மட்டும் வாங்கிட்டு வரலான்னு போனோம்னா ஜிஎஸ்டி நம்ம தான் பே பண்ணணும்னு சொல்லுவாங்க. இந்த தெரிஞ்சு தான் நம்ம சீட்டே போட்டிருந்திருப்போம். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போட்டிருப்போம். ஆனால் பார்த்தீங்கன்னா 3 பவுன் வாங்குறப்போ அந்த 3 பவுனுக்கு ஜிஎஸ்டி மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3000 ரூபா கிட்ட வந்துடுங்க. ஸோ அதனால தாங்க சொல்கிறேன், சின்ன பொருளாக வாங்குறீங்க, ஒரு 2 கிராமுக்கு நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 1000 ரூபாய் சீட்டு போடுறீங்க, ஒரு 2000 ரூபாய்க்குள்ளே சீட்டு போடுறீங்க அப்படின்னா ஜிஎஸ்டின்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 1000 ரூபாய்க்குள்ளே தான் வரும். அது கூட நம்மளுக்கு ஓகேவாக தான் இருக்கும், கொஞ்சம் ரீசனபுளாக தான் இருக்குது. அதே சமயத்தில் பெரிய பொருளாக எடுக்கிறப்போ நீங்கள் ஜிஎஸ்டி வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதை நீங்கள் கவனத்தில் வச்சுக்கோங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து சீட்டு போடுங்க. எதுக்காக சொல்ல வரேன்னு பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டியும் கடை நிர்வாகம் ஏற்றுக்கிற மாதிரி சில கடையில் இருக்குது இல்லைங்களா? அப்படி போட்டிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அதனால தான் நான் சொல்ல வரேன். ஸோ இப்போ நான் எந்த கடையில் செலக்ட் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து லலிதாவில் 2 ஸ்கீம் இருக்குது. அதாவது 50% வந்து கடை நிர்வாகம் வந்து வேஸ்டேஜ் கொடுக்குற மாதிரி இருக்காங்க. ஸோ அதில் வந்து போனஸ் அமௌண்ட் வந்து இப்போ நம்ம 2000 ரூபாய்க்கு சீட்டு போட்டால் 1000 ரூபா வந்து கொடுப்பாங்க. ஸோ அந்த ஸ்கீம் ஒரு செல்வ மகள்னு சொல்லி நினைக்கிறேங்க. அந்த ஸ்கீம் ஒன்று போயிட்டுருக்கு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா 100% வந்து கடையே வந்து வேஸ்டேஜ் வந்து ஏற்றுக்கிறாங்கன்னு சொல்லியிருக்கு. ஆனால் ஜிஎஸ்டி நம்ம பே பண்ணணும். நான் வந்து ஒரு 2000 ரூபா அப்படி தான் நான் வந்து சீட்டு போட போகிறேன். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா லலிதாவில் வந்து 100% வேஸ்டேஜ் வந்து பேர் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ அந்த கடையில் போடலாமா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்ருக்கேங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா சரி ஓகே நம்ம மலபார்லேயும் செக் பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக
மலபாரில் கூட நான் செக் பண்ணி பார்த்தேங்க. அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கடையில் மேக்ஸிமம் அங்கே வந்து வேஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா 14%லேருந்து 17-18% வரைக்கும் போகிறாங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா அமௌண்ட்டாக நம்ம வந்து 2 ஸ்கீம் இருக்குது. அமௌண்ட்டாகவும் வர வச்சுக்கலாம், இன்னொன்று வந்து கிராமாக வர வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு நான் மேக்ஸிமம் வந்து அமௌண்ட்டாக வர வைக்க மாட்டேங்க. ஏன்னா கோல்டு ரேட் வந்து அதிகமாகிட்டே இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து அமௌண்ட்டாக வர வச்சு நம்மளுக்கு அந்தளவுக்கு ப்ராஃபிட் இருக்காது. மேக்ஸிமம் நான் கிராமாக தான் வர வைப்பேன். அது மாதிரி ஸ்கீமில் தான் ஜாயின் பண்ணுவேன். ஸோ கிராமா வந்து ஜாயின் பண்ணக்கூடிய அந்த ஸ்கீமில் 14% வரைக்கும் தான் வந்து வேஸ்டேஜ் வந்து பேர் பண்ணிக்கிறதா சொல்லியிருக்காங்க. மீதி வந்து நம்ம தான் கொடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் ஜிஎஸ்டியும் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ எல்லாத்தையும் நம்ம கட்டி முடிச்சுட்டு போய் வாங்குறப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மறுபடியும் கையிலேருந்து காசு கொடுக்குற மாதிரி இருக்கும். என்னால் அதுவும் எனக்கு வந்து ஓகே இல்லைன்னு தான் தோணுச்சுங்க. அடுத்த ஜிஆர்டியில் நான் வந்து என்கொயரி பண்ணதில் ஜிஆர்டிலையும் பார்த்தீங்கன்னா நம்ம கிராமம் வர வைக்கக்கூடிய அந்த ஸ்கீமுக்கு 50% வேஸ்டேஜ் மட்டும் தான். இப்போ நம்ம வந்து ஒரு பொருள் 18% எடுக்கிறோம் அப்படின்னா 9% மட்டும்தான் நம்மளுக்கு வந்து வேஸ்டேஜ் வந்து அவங்க வந்து ஏற்றுப்பாங்க. மீதி இருக்க 9% மறுபடியும் நம்ம கொடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா 3% வந்து ஜிஎஸ்டி பே பண்ணணும். ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 18% ஒரு நம்ம பொருள் வாங்குறோம்னா ரிமைனிங் மறுபடியும் ஒரு 12% நம்ம வந்து கொடுத்து தான் வாங்குற மாதிரி இருக்கும். அதனால் எனக்கும் அந்த ஸ்கீமும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் நான் வேண்டான்னு சொல்லி விட்டுட்டேங்க. அடுத்தா பார்த்தீங்கன்னா ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை அதுலேயும் செக் பண்ணி பார்த்தேன். அதுலேயும் பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் ஓரளவுக்கு ரீசனபிளாக இருந்தது. எனக்கு கிஃப்ட்டும் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா 18% வரைக்கும் வந்து அப் டு 18% வரைக்கும் கடை நிர்வாகம் ஏற்றுக்கிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. சரி இருந்தாலும் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் கம்பேர் பண்ணுறப்போ லலிதாவில் 100% அப்படிங்கிறதுனால சரி லலிதாவுக்கே போய்க்கலாம் அப்படின்னு சொல்லி நான் பிளான் பண்ணேன். லாஸ்ட் டைமும் நான் லலிதாவில் தாங்க போட்டிருந்தேன். அந்த டாலர் கூட லலிதாவில் தான் நான் வாங்கியிருந்தேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதை தான் போட்டிருந்தேன். ஆனால் 50% வேஸ்டேஜில் தான் நான் போட்டிருந்தேன். சரி எனக்கு வந்து அப்போ ஷார்ட் டைமில் போடுறதுக்கு அது மட்டும் தான் ஓகேவாக இருந்ததுன்னு சொல்லிட்டு நான் அதை போட்டிருந்தேன். ஆன்லைன்லேயே போட்டு ஆன்லைன்லேயே நான் வந்து க்ளோஸ் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் நான் வந்து இப்போ வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க கடையில் போய் நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருந்ததுங்க. ஸோ இந்த டைமும் பார்த்தீங்கன்னா நான் ஆன்லைனில் தான் ஓப்பன் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ இதுக்கு கடைக்கு போயிட்டு நம்ம வந்து சீட்டு ஓப்பன் பண்ணிகிட்டு இருக்காட்டி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் நான் வந்து ஓப்பன் பண்ணலான்னு இருக்கேங்க. ஆனால் வந்து இந்த தடவை வந்து 100%ல் ஏன்னா லாஸ்ட் டைம் நான் 50% வேஸ்டேஜ் மட்டும்தான் இருந்துச்சு. அந்த 100% ஃபுல்லாக வேஸ்டேஜ் கொடுக்கக்கூடிய அந்த ஸ்கீம் இல்லை. அதனால் போட முடியலைங்க. ஆனால் நான் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ஒரு மாதத்துக்குள்ளேயே மறுபடியும் அந்த 100% ஸ்கீமும் கொண்டு வந்துட்டாங்க. ஆனால் இந்த டைம் பார்த்தீங்கன்னா 100% ஸ்கீம் இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த மந்த்தில் வந்து ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் இருக்கேங்க. ஸோ வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறத நான் வந்து ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் உங்கள்கிட்ட கண்டிப்பாக நான் தெரியப்படுத்துவேங்க. எதுக்காக நான் வந்து சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா பெரிய பொருளாக வாங்குறப்போ ஜிஎஸ்டியும் சேர்த்து கவர் பண்ணுற மாதிரி பாருங்கள். சின்ன பொருளாக வாங்குறப்போ வந்து ஓகே தான், ஜிஎஸ்டி வந்து ரொம்ப அதிகமாக இல்லை, ஓரளவுக்கு இருக்குது, ஓகேவாக தான் இருக்கும். நம்ம வந்து 11 மாதம் கழித்து நம்ம எடுக்கிறப்போ அன்றைக்கி ரேட் படி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நம்மளுக்கு லாபமாக தான் இருக்கும் சீட்டு போட்டு எடுக்கிறப்போ. அதனால் கொஞ்சம் சின்ன அமௌண்ட்டு தானே ஜிஎஸ்டி அப்படிங்கிறதுக்கு வந்து கொடுக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய ஒப்பீனியனுங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம கஷ்டப்பட்டு ஒவ்வொரு பையாக சேர்த்தி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சிறுக சேர்த்தி நம்ம வந்து நகை வாங்கிக்க போகிறோம். ஸோ அப்படி வாங்குகிற நகைக்கு வந்து ஃபுல்லாகவே வேஸ்டேஜ் வந்து கடையே நிர்வாகமே ஏற்றுக்கிட்டாங்கன்னா நம்மளுக்கு வந்து ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். அதனால் நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ரொம்ப நம்பிக்கையான இருக்கக்கூடிய கடையில் வேஸ்டேஜ் ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி பார்த்து செலக்ட் பண்ணுங்கள் சீட்டை. அது மட்டும் இல்லாமல் கிராமம் வர வைக்கிற மாதிரி ஸ்கீமில் ஜாயின் பண்ணிக்கிங்க. அதுதான் உங்களுக்கு ரொம்பவே ப்ராஃபிட்டபுளாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க ஃப்ரெண்ட்ஸ்.